நெல்லை முன்னாள் எஸ்ஐ ஜாகிர் உசேன் கொலை வழக்கில் தலைமறைவாக உள்ள நூர் நிஷாவை பிடிக்க தனிப்படை போலீசார் தீவிரம் காட்டி வருகிறார்கள். இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்க கேட்கலாம். ராமசுந்தரம், வணக்கம். இந்த வழக்கில் விசாரணை எந்த கட்டத்தில் இருக்கிறது? கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. கடந்த 18ஆம் தேதி நெல்லை டவுன் பகுதியில் ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் ஜாகிர் உசேன் பிஜிலி என்பவர் கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கு தொடர்பாக இதுவரை 5 பேர் காவல்துறையினர் பிடித்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக தேடப்படக்கூடிய நூர் நிஷா தற்போது வரை தலைமறைவாக இருக்கக்கூடிய நிலையில தனிப்படை போலீசார் பல்வேறு இடங்கள்ல தீவிரமாக தேடி வருகிறார்கள். இந்த நிலையில நூர் நிஷாவுடைய தொலைபேசி அழைப்பின் அடிப்படையில் தற்போது விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுவரை நூர் நிஷாவிடம் தொலைபேசியில் தொடர்பு இருந்த 100க்கும் மேற்பட்டோரிடம் காவல்துறையினர் தொலைபேசியில் அழைத்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதுபோல அவருடைய உறவினர்கள், அதாவது அந்த நூர் நிஷாவுடைய உறவினர்கள், நண்பர்கள் என ஒரு 10க்கும் மேற்பட்டவரை காவல் நிலையத்திற்கு நேரடியாக அழைத்து விசாரணையானது நடைபெற்று வருகிறது. கேரளா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நூர் நிஷாவை தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வருகிற நிலையில அந்த தொலைபேசி உரையாடல் இருக்கக்கூடிய அந்த தொலைபேசி எண்களை வைத்து விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நூர் நிஷா நீதிமன்றத்தில் தற்காலிக பணியாளர் இருக்கக்கூடிய நிலையில அவரிடம் தொலைபேசி அழைப்புல பல்வேறு காவல்துறை அதிகாரிகளுடைய தொடர்பு இன்னும் இருப்பதாக தகவல் வெளியாகிறது. அதன் அடிப்படையில் அவர்களிடமும் என்ன காரணத்திற்காக தொலைபேசி உரையாடல் நடைபெற்றது என்பது தொடர்பாகவும் விசாரணை நடத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. தொடர் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.